இது நம்ம பண்ணோன்னே இதுல நீ என்ன பண்ண? சிங்கர்ஸ் வந்து பாடுறா, டான்சர்ஸ் வந்து ஆடுறா, கரெக்ட். பின்னாடி ஸ்டேஜ் இருக்கு, இதுல நீ என்ன பண்ணன்னு கேட்பா. ஸோ செஸ் வந்து வாஸ் லைக் அ லைஃப் சேஞ்சிங் இவெண்ட் ஃபார் மீ. அதில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு கிடைச்ச ஃப்ரீடம், எனக்கு கிடைச்ச கிளைண்ட்ஸ், வெரி 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 கிரேட்ஃபுல். ஸோ இப்போ ஸ்டேட்டுக்காக நம்ம வந்து தமிழ்நாடு சிவிலைசேஷன் ஆக்ட் பண்ணோம். அதில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் 3D ப்ரொஜெக்ஷன் மேப்பிங். அகெயின் இட் வாஸ் அ ரெஃபரன்ஸ் ஃப்ரம் சம் அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். வை நாட் ஹியர்? இப்போ நாங்கள் கேலோ இந்தியா பீகாரில் பண்ணோம். அகெயின் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர பெரிய ஒரு ப்ராக்ரெஸ்ஸை நான் நினைக்கிறேன். பிகாஸ் பாஷை தெரியாது. அண்ட் 3 months வேற ஒரு இடத்துக்கு போய் வேற சாப்பாடு, வேற தண்ணி. Almost the entire team fell sick and got hospitalized at least once, all of us. Naturals and Magic 20 Tamil presents Magic பெண்கள் சீரிஸ்க்கு வரவேற்கிறது நான் உங்க விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட ஈவென்ட் மேனேஜரோட பெரிய எக்ஸ்பர்ட் தாங்க வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ராகினி முரளிதரன். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹவ் யூ கண்மணி? ஐம் டூயிங் கிரேட் மேம். ஆக்சுவலி இப்போ மூவிஸ்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 hours என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அது ஒரு 3 மாதம் பேக்கேஜ் பண்ணி ஒரு ஒர்க்காக வந்து பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க மேம். பட் ஈவெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ரியலி ஃபேசினேட்டிங் அண்ட் வெரி ரெஸ்பான்சிபிள் ஜாப். இப்போ கூட நம்ம வீடியோவில் ஏதோ ஒன்று பேசிட்டோம்னா வி கேன் எடிட் அண்ட் டூ ஸ்டஃப். பட் லைவாக போகிறப்ப அந்த ஒரு பதட்டமே இருக்கும். ப்ளஸ் அத்தனை க்ரௌடை நம்ம மேனேஜ் பண்ணோம். தட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க். நீங்கள் அதை தான் எடுத்து ஒரு 20 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. அது கேட்குறப்ப ரொம்ப அமேசிங்காக இருக்குது மேம். பட் பிஃபோர் என்ட்ரிங் டு இட், உங்களுக்கு எப்படி இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு? ஸோ ஆர்வம்னு பார்த்தா இட் ஹேப்பன் வே பேக் இன் ஸ்கூல் அண்ட் காலேஜ். ஓகே. என்னென்னா தேர் இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் அன் இவெண்ட் மேனேஜர் இன் ஆல் ஆஃப் அஸ். நம்ம எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டிஸ் பண்ணுவோம், ஹவுஸ் வார்மிங்க்கு பண்ணுவோம், அழைப்போம், இன்விடேஷன் டிசைன் பண்ணுவோம், கேக் போய் வாங்கிட்டு வருவோம். ஸோ அந்த காலத்துலேருந்தே ஒரு கன்வீனியன்ஸ் பேஸ்டாக சரி இது ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கொடுக்கலாம், யூனோ ஃபார் அ லிட்டில் மோர் ஃபீ அப்படின்னு சொல்லி ஒரிஜினேட் ஆன மாதிரி ஒரு விஷயம் ஃபார் சோஷியல் இவெண்ட்ஸ். ஸோ எனக்குள்ளேயும் அந்த பேஷன் இருந்தது. பிகாஸ் I was involved in organizing a lot of cultural fests in my college. Okay. Electionல நின்று ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்ல இருந்து ஜட்ஜஸ்லாம் கூப்பிட்டு சப்ளையர்ஸ்லாம் கூப்பிட்டு எல்லா காலேஜுக்கு போய் இன்வைட் பண்ணி. ஸோ அந்த ஒரு வைப் வந்து எல்லாருக்குமே மோஸ்ட் மெமரபிள் ஃபேஸ் காலேஜ் கல்ச்சுரல் டேஸ். அதெல்லாம் பார்த்துட்டு I used to be very passionate. And after that I did my double masters. அப்புறமா I took up jobs in MNCs. Global Financial Reportingல இருந்தேன் நான். And there's this very close friend of mine who was doing events. Okay. And so I started working with him parallelly. Parallelly in the sense, அவன் வந்து he was very capable, but he's a great executor. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிடுவான். பட் வேலை எடுக்கிறதுக்கான அந்த கேப்பபிலிட்டிஸ் வந்து என்கிட்ட இருந்தது. பிகாஸ் ஐ ஹேட் அ கார்பரேட் பேக்ரவுண்ட். ஐ வாஸ் வெரி குட் வித் ப்ரெசன்டேஷன்ஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை பண்ண ஆரம்பிக்கும் போது ஐ ரியலைஸ்ட் my passion had a louder voice. I realized what I loved doing. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு என்ன பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு தெரிஞ்சுது. So and then from there was no looking back. It started. Yes. Oh, that's so nice. So 20 years அப்படியே நம்ம வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் பண்ணி நம்ம போகலாம் மேம். ஸோ ஸ்டார்ட் பண்ணப்போ ஈவெண்ட் கண்டிப்பாக இப்போ ஒர்க்கிங் வித் பிகர் ப்ராஜெக்ட்ஸ், உங்களோட விஷனே ரொம்ப பெருசாக இருக்குது. பட் அப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குல்ல, நம்ம எடுத்து நம்மளை ஒருத்தவங்க நம்பி ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க, அதை நம்ப வைக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் ஆகட்டும் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ how was the experience? So when the first project actually happened, I had not decided. அப்போ வந்து நான் ஃபுல் டைமாக ஈவெண்ட்ஸ் எடுக்கணும் டிசைட் பண்ணல. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ நம்ம வீட்டிலலாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னா அப்போ தெரியாது யாருக்குமே. இப்போ லாட் ஆஃப் பீப்புள் வாண்ட் டு டூ தட். ஐ திங்க் வி ஆல்சோ க்ரோன் அலாங் வித் த இண்டஸ்ட்ரி. ஒரு பக்கம் ரொம்ப பெருசா ஆக அந்த ஒரு ரேஸ்ல நம்ம இருந்திருக்கோம். பட் வென் வி ஸ்டார்டட் எதுவுமே தெரியாது. இது நம்ம பண்ணோன்னே இதுல நீ என்ன பண்ண? சிங்கர்ஸ் வந்து பாடுறா, டான்சர்ஸ் வந்து ஆடுறா, கரெக்ட், பின்னாடி ஸ்டேஜ் இருக்கு, இதுல நீ என்ன பண்ணன்னு கேட்பா. ஆமா, லைக் ஈவெண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஆமா இந்த கிரியேட்டர்ஸ்லாம் வந்தாங்க இப்படி பேசினாங்க. பட் ஈவெண்ட் பக்கவா நம்ம மெயின்டைன் பண்ணதா சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்க முடியும். எப்பவுமே ஒரு நல்ல பேர் வரும்போது அது ஃப்ரண்ட் மேனுக்கு போயிடும். அங்க ஏதோ ஒரு தப்பு நடக்கும்போது அது ஆர்கனைசருக்கு வரும். ஸோ இட்ஸ் அ வெரி அண்டர் செலிப்ரேட்டட் இண்டஸ்ட்ரி. அதனால நான் வந்து அப்ப எனக்கு ஐ ஹேட் நாட் ஃபிக்ஸ்ட் மை மைண்ட் ஈவெண்ட்ஸ் ஃபுல்லா பண்ணலாமான்னு. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ரொம்ப ரொம்ப பெரிய ஈவெண்ட். அண்ட் அந்த ஈவெண்ட்டை நான் தான் எடுத்தேன். ஸோ நான் பிச்சிங் மீட்டிங் போகும்போதே பிகாஸ் ஐ வாஸ் கோயிங் ஃபார் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட்
நான் மீட் பண்ணது ஒரு பயங்கர பெரிய ஆஃபீஸர். இட் வாஸ் அ கவர்மெண்ட் இவெண்ட். ஓகே. வெரி வெரி ஹைலி சென்சிட்டிவ் ஹை ப்ரோட்டோகால் இவெண்ட். ஆனா என்கிட்ட அந்த பயமோ பதட்டமோ இல்லை. ஒன், பிகாஸ் ஐ வாஸ் நாட் பிரசன்டிங் டு மை மேனேஜர். நம்பர் டூ, த இன்டென்ஷன் வாஸ் பியோர். ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸ், யூனோ. அதனால நான் போய் எனக்குள்ள இருந்த அந்த ஒரு இவ்வளோ வருஷத்தோட அந்த பேஷன் டு ஆர்கனைஸ் இட் ஆல் கேம் அப். அண்ட் நிறைய ஏஜென்சிஸ் இருந்தாங்க அந்த மீட்டிங்க்கு. என்ன பார்த்து கம்ப்ளீட் வேற பண்ணணும். ஆமாமா, எல்லா ஈவெண்ட்ஸ்க்குமே வந்து they generally call a lot of agencies and they have technical evaluation, financial evaluation, நம்மளோட ப்ரொஃபைல், நம்மளோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அப்புறம் கிளைண்ட் டெஸ்டிமோனியல்ஸ், எல்லாம் there is a process. நான் போய் உட்காந்து உடனே அங்கே இருந்த நிறைய ஏஜென்சிஸ் பார்க்குறாங்க. பிகாஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க. யாரையோ கூப்பிட்டுருக்கா, இந்த பொண்ணெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மை ஃப்ரெண்ட் கேம் டு மை ஆஃபீஸ். நான் கீழே வந்து சொன்னேன், எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு 8% ஹைக் கிடச்சிருக்கு, ஐம் வெரி எக்ஸைட்டட். அப்போது மை ஃப்ரெண்ட் செட், நான் ரொம்ப பெரிய நியூஸ் சொல்ல வந்தா, யூஆர் ரியலி செலிப்ரேட்டிங் யுவர் 8% ஹைக், பட் யூ ஹாவ் ஆக்சுவலி காட் மீ ஒரு 20-30 times பிக்கர் ஆர்டர், யூனோ, ஃப்ரம் யுவர் என்டையர் பேக்கேஜ். So அப்பனா நீங்க வந்து merge ஆகல. helping your friend. அப்ப வந்து I was just helping my friend. Okay. So அப்ப my friend said, you should not be doing this because you are so good at this. அப்படின்னு சொல்லும்போது I went for the event. And நான் பிரசன்டேஷன்ல போட்ட ஒவ்வொன்றுமே நேர்ல பார்த்தேன். நான் I was fascinated. ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச்லேருந்து, அந்த பாத்வே பிராண்டிங்லேருந்து, டனல்லேருந்து, அங்க இருக்கிற சீட்டிங், வெளியில ஒரு பூஜா ஏரியா, அதோட ஃப்ளோரல் டெக்கோர், உள்ளுக்குள்ள வந்து அந்த சேர் சீட்டிங், சவுண்ட் லைட், ஸ்டேஜ் விஷன்னு சொல்ற மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். பட் உண்மையிலேயே இது நடக்குது அப்படின்ட்டு ஓகே பயங்கர வாவா இருந்தது. இதுல பியூட்டி என்னன்னா, எங்களுக்கு இடம் வந்து ப்ரீவியஸ் டே தான் தருவாங்க. எவ்வளவு பெரிய ஈவெண்டா இருந்தாலும் நமக்கு ரொம்ப நாள் முன்னாடி தரமாட்டாங்க. ஸோ முன்னாடி நாள் நான் வரேன், அங்க ரோடு சரியா இல்லை, ஒரு வேரன் லேண்ட் தான் இருந்தது. அடுத்த நாள் இட் லுக் லைக் அன் இண்டோர் ஆடிட்டோரியம். அத்தனை பேரோட உழைப்பு, தே ஆல் கேம் டுகெதர். எனக்கு ரொம்ப I was fascinated to another level. One, because I had, தெரிஞ்சோ தெரியாமலோ, I had created jobs for some 300 people working there that day. Okay. And that gave me a very great feeling of empowerment. நான் நினைச்சேன், நம்மளோட ஒரு கேஷுவலா நமக்கு என்னன்னு தெரியாமையே இவ்வளோ பேருக்கு ஜாப்ஸ் ஜென்ரேட் பண்றோம். அப்படி இருக்கும்போது if we could do this seriously, you know, how much we would empower families and lives. That was a big motivation for me to take this up. Okay. Also, the whole ecosystem coming together and living one dream, knowing that எல்லாருமே அவளுக்காக தான் பண்றா. ஏன்னா வெளியில இருக்கிறவ வந்து இல்ல, நீங்க கீழே போட்ட ஸ்டேஜ் ரொம்ப நல்லா இருந்தது, கார்பெட் ரொம்ப சூப்பரா இருந்தது, அந்த பேரிகேட் சொல்லவே மாட்டாங்க. பட் எல்லாருமே ஒரு ஆசைக்காக பண்றா. அவளோட வேலை அவளுக்கு பிடிக்கும். நல்லா இல்லைன்னா அப்பதான் ஐயோ இது ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கார்பெட் தடுக்கிட்டுனா தான் கூப்பிட்டு கேட்பாங்க. நீட்டா இருந்ததுன்னா ஸோ எல்லாருமே அவ ஆசைக்காக வந்து ஒரு விஷயம் பண்ணி ஒரு ட்ரீமை வந்து லிவ் பண்ணும்போது இட்ஸ் a different feeling. ஓகே, லைக் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நான் கேட்குறேன் மேம். இப்போ ஈவெண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்க, லைக் நிறைய பேருக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு, அதுவும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ஜாப்ஸும் கொஞ்சம் மென்ஷன் பண்ண முடியுமா? என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு ஜாப்? ஓ தட்ஸ் லைக் சி வாஸ்ட். பட் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றேன், நான் இப்போ ப்ரொடக்ஷன் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் பண்றதுக்கு we bring together the entire ecosystem. இப்போ கார்பெண்டர்ஸ், வெல்டர்ஸ், மோல்டர்ஸ், ஃபேப்ரிகேட்டர்ஸ், டிரைவர்ஸ், தெர்மோகால் ஆர்டிஸ்ட்ஸ், பெயிண்டர்ஸ் எல்லாருமே வரணும். ஆனா நம்ம டிவில பார்க்கும்போது இவ்வளவு பேர் அதுல வேலை செஞ்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் மட்டும் தான் நமக்கு தெரியும். கரெக்ட். ஸோ அவ்வளோ பேரு ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் பெரிய வேலையா இருந்தாலும் they come. And timing is very important. நமக்கு அந்த நைட்டு 12லேருந்து கார்த்தால 6 வரைக்கும் தான் இடம் கிடைக்கிறதுக்கும் போது சீக்வென்ஷியலா வரணும். முதல்ல வரவர் லேட்டா வந்தாருன்னா தி என்டையர் செட்டப் தட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் தட் தி என்டையர் ப்ராசஸ் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். ஸோ டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இவங்க எல்லாருமே வந்து தேர் நாட் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் எனிவேர், தேர் ஆல் ஃப்ரீலான்சர்ஸ். எல்லாருமே அந்த டெய்லி வேஜஸ் நம்பி தே ஹேவ் தேர் லைவ்லிஹுட்ஸ். ஸோ அந்த மாதிரி. அண்ட் தென் நீங்க இப்போ ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது definitely all the artists, your singers, dancers, MCs, anything that happens on stage. அதுக்கப்புறமா அதை பார்த்துக்கிறதுக்கு பேக் பண்றதுக்கான ஒரு டெக்னிக்கல் டீம், your DJ, VJ, technicians, LED பண்றவா, சவுண்ட் இன்ஜினியர், லைட் டிசைனர், அந்த மாதிரி கான்சோல் ஒரு செட் ஆஃப் பீப்புள். அப்புறம் வாலண்டியர்ஸ், ப்ரமோட்டர்ஸ் who take care of ticketing, seating, அந்த மாதிரி. பேக் ஸ்டேஜ்ல we have event people, you know, who curate and manage the show. நம்ம பிளான் பண்ண மாதிரியே நடக்கணும்.
ஒரு தப்பு கூட நடந்துடக்கூடாது. அதுக்கு ஹோல் டீம் ஒர்க்ஸ் யூனோ டுவர்ட்ஸ் எவ்ரி அவுட்புட். ஓகே. இப்போ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ மேபி நிறைய பார்க்குறவங்களும் வந்து மேபி இந்த பிஸ்னஸ் நான் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி சொல்ல முடியுமா? சின்ஸ் நீங்களும் சொன்னீங்க நிறைய பேர்ட்ட கம்ப்ளீட் பண்ணி தான் நம்ம ஒரு ப்ராஜெக்டே வாங்க முடியும். ஸோ அதுல இருந்து ஒரு ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிக்கிற வரைக்கும் என்னென்ன லைக் வாஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் எனக்குமே தெரியும், பட் மெயினான இந்த விஷயங்கள் நம்ம கடந்து போகணும்னா என்னென்ன? ப்ராசஸ் அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல வந்து we have to constantly look out for what is coming up. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குன்னு தெரியணும். இப்போ ஈவெண்ட்ஸ்லேயே பார்த்தாக்க யூ கேன் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் பர்த்டே பார்ட்டிஸ். அது மட்டுமே பண்ணலாம். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்கும். அது அக்ராஸ் ஏஜ் குரூப்ஸ் நடக்கும். எல்லார் வீட்லேயுமே ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு ஃப்ளாட், ஒரு அபார்ட்மெண்ட்னு ஒரு வீட்லயாவது புது வீடு வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். வெட்டிங்ஸ் கேட்கவே வேணாம். இட்ஸ் லைக் அ ஹியூஜ் பிஸ்னஸ் and it's only getting bigger and better now. So many crores of money goes into living that one moment and making it very memorable for everyone. அப்புறம் corporate events இருக்கு. நான் வந்து I feel very proud when I convert a corporate event. ஏன்னா நான் ஒரு நாள் வந்து ஒரு பயங்கர பெரிய கவர்மெண்ட் event, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் event பண்ணிட்டு I cannot boastfully walking to a DLF or an Ascendas. செக்யூரிட்டி கூட என்ன உள்ள விட மாட்டாங்க. நீங்க எவ்வளோ பெரிய ஆளா கூட இருங்க மேடம், உள்ள அப்பாயின்மெண்ட் இருக்கா, மெயில் காட்டுங்க, ஓடிபி காட்டுங்க. ஸோ யூ cannot walk into a corporate office easily and they don't have an events team exclusively. ஒரு admin, HR, procurement, finance அவ்வளோ இருக்கும்ல. ஆனா ஒரு event team இருக்காது. Event team is always a group of volunteers from different teams who come together for that event. ஸோ நம்ம ஒரு ஜஸ்ட் டயல்ல பார்த்து ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டும் கேட்க முடியாது. ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கு கூட யார் அந்த ஈவெண்ட் டீம்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷெல்லை கிராக் பண்ணி உள்ள போய் நிறைய ஏஜென்சிஸோட கம்பீட் பண்ணி அதை கன்வெர்ட் ஆகும்போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஹை. ஸோ யூ ஹாவ் டு லுக் அவுட் என்ன வருது, எங்கே வருது. இப்போ கவர்மெண்ட்னா டெண்டர் சைட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து என்னென்ன டெண்டர் வருது, இதில் நமக்கு அப்ளிகபிளா. ஸோ யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் டிசைட் வாட் யூ வாண்ட் டு டூ. ஈவெண்ட்ஸ் பண்றோம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, வருது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுப்பாங்க. ஐ ஆல்வேஸ் ஃபீல் இஃப் யூ நோ வாட் யூ வாண்ட் டு டூ, வேர் யுவர் ஹார்ட் அலைன்ஸ், யூனோ, அந்த ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி அதில் யூ ஹாவ் டு க்ரோ அண்ட் பிகம் அன் எக்ஸ்பர்ட். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஃபர்ஸ்ட் இஸ் யூ see that there is an event and then you go and ask for requirements. முதல்ல போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பீங்க. சில பேர் பயங்கர பிரம்மாண்டமா கேட்பாங்க, சில பேர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஷியலா கேட்பாங்க. பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வா பணத்தெல்லாம் கொட்டி அப்படி பண்ண வேண்டாம். வரவங்க எல்லாம் பயங்கர மெமரபிளா நினைச்சிட்டு போய் இந்த ஆயுசுக்குமே வந்து ரிமெம்பர் பண்ணும். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அண்ட் அதுல ஸ்கேல் தெரியும் நமக்கு, என்னென்ன பட்ஜெட்ஸ்க்கு பிளான் பண்ணோம், எவ்வளவு ஊர்ல நடக்கிறது, இண்டோரா அவுட்டோரா. அவுட்டோர்னா ரெயின் வந்தா என்ன பண்றது, ஹீட்னா என்ன பண்றது, இண்டோர்னா என்னென்ன. ஸோ அந்த ரிக்வயர்மெண்ட் கேதரிங் வந்து ஃபேஸ் 1 முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா வேரியஸ் டீம்ஸ் ஒர்க். என்னன்னா அந்த பிசினஸ் டெவலப்மெண்ட் டீம் வந்து மொத்த டீம்ஸ்க்கும் பிரீஃப் கொடுத்ததுக்கு அப்புறமா we start working on the presentation. ஓகே, client wants an annual day. வருஷம் ஃபுல்லா எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க. அந்த ஒரு நாள் லேப்டாப் எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஆஃபீஸ் என்வரன்மெண்ட்டே இல்லாம வெளில வந்து they have to have a lot of fun. அவங்களும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், வெளியில இருக்கிறவங்களும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி they have to sit and watch. பிளஸ் நாங்க அவளுக்கு அவார்ட்ஸும் கொடுக்கணும். and we have to motivate them to progress and perform for the next upcoming year. இவ்ளோ பெரிய அஜெண்டா அந்த 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம நுழைக்கிறோம். So you should know what the purpose is. அதுக்கேற்ற மாதிரி we start filling the content for the event on one side and the design team takes over and starts designing the layout. ஸோ என்ன மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும், என்ன மாதிரி ஒரு பேக்ட்ராப் வரும், எவ்வளோ பேர் இருக்காங்க, அவுட்டோர்னா எவ்வளோ சவுண்ட் இதுக்கு தேவை, எவ்வளோ லைட்ஸ், அதெல்லாம் ஒரு டீம் பண்ணுவாங்க. அண்ட் தெர் இஸ் அ டீம் தட் ஒர்க்ஸ் ஆன் தி எஸ்டிமேட். ஸோ இப்போ கிளைண்ட்டுக்கு ஒரு ஹை மீடியம் லோ ஆப்ஷன் நம்ம கொடுப்போம், மெனு கார்டு மாதிரி. ஒரு சிங்கர் வேணும்னா யூ ஹேவ் somebody for 30,000, if somebody for 90,000, somebody for 9 lakhs, somebody for 1 crore also. So sometimes clients tell us the budget, sometimes சரி நம்ம சொல்லி அவங்களது மேபி கம்மியா இருந்ததுன்னு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சொல்லவே மாட்டாங்க. வாட் we do is we give them options. ஸோ அதுக்கப்புறமா இது எல்லாமே ரெடியான உடனே we go back to the client and present. And then they choose what they want. எனக்கு இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இந்த ஆர்டிஸ்ட் வேணும், இந்த ஃபுல் ஆக்ட் தூக்கிடுங்க என்கிட்ட பட்ஜெட் இல்லை, பட் we have a lot of talents internally. எனக்கு ஒரு கொரியோகிராஃபர் கொடுத்து க்ரூம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், we will make sure that one day where they are performing in that whole year அவங்க எம்ப்ளாயிஸ் ஃபேமிலிஸ் முன்னாடி அவங்க பெஸ்டா மோஸ்ட் ப்ரொஃபஷனலா இருக்கணும் பார்க்கன்னு சொல்லி we mentor them. நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கூட்டிட்டு வந்து we try and make them good, look as good or much better than the professional performances. ஸோ அதெல்லாம் பண்ணுவோம். அண்ட் தென் த D-day comes. அதுக்கு முன்னாடி வர பிளானிங்ல வந்து
we do a lot of build up to the event. So அந்த ஈவெண்ட்டுக்கான ஹைப் கொடுப்போம். We take artists inside, ஒரு ஹைப் கிரியேட் பண்றது, குட்டி குட்டி டெக்கார் கான்டெஸ்ட்ஸ்லாம் that culminate to the final event. Okay. Final event அன்னைக்கு first production team goes, எல்லாத்தையுமே செட் பண்ணுவாங்க. எம்டியா இருக்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கர வாவா மாறிடும். நான் எப்பவுமே சொல்வேன், நான் ஒரு 6 மாசம் கிளைண்டோட டிராவல் பண்ணி மாஞ்சு கேட்பேன், என்னென்ன வேணும்னு கேட்டு அவ்வளோ அழகா ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டின்னு வந்து கோஆர்டினேட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஆக்ட் எல்லாம் கியூரேட் பண்ணுவேன். ஆனா எங்க ப்ரொடக்ஷன் டீம் ஒரே ராத்திரிக்கு முன்னாடி வந்துட்டு எல்லா பேரையும் எடுத்துருவாங்க. நான் உள்ள போகும்போது எல்லாரும் பார்த்துட்டு வாவ் சோ மேக்னிஃபிசன்ட் சோ ஸ்ப்ளெண்டட்னு ஆல் த காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர் டேக்கன் பை தெம். ஸோ நான் கஷ்டப்பட்டு நான் சொல்லி 6 மாசம் இவ்வளோ பண்ணேன், கடைசியில எல்லா பேரையும் அவங்க பிகாஸ் வி ஆர் வெரி நோன் ஃபார் அவர் செட் ஒர்க்ஸ் அண்ட் த கிராண்டியர் தட் வி கிவ் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் இதுல ஒரு பிக் சங்க் என்னன்னா எல்லாமே வந்து எரர் ப்ரூஃபா நடக்கணும். அண்ட் எரர் ப்ரூஃப் அப்சல்யூட்லி எரர் ப்ரூஃப்னு ஒண்ணு கிடையாது. பிகாஸ் beyond our capabilities, you know, there are technical errors. Sometimes there are human errors. நம்ம எவ்வளவுதான் பார்த்து பண்ணாலும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் லைக் இது ரொம்ப நான் நார்மலா நினைச்சேன், பார்த்தா ஸ்டேஜ்ல போனப்பதான் தெரியுது இவ்வளவு பெரிய ஒரு வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்காங்க? ஆக்சுவலா ஸ்மால்னு எதுவுமே இல்லைங்கிறத நான் வந்து பட்டு நிறைய வாட்டி தெரிஞ்சிருக்கேன். எரர்ஸ் எப்பவுமே நம்மளால ஆன்டிசிபேட் பண்ண முடிஞ்சா அது எரராவே வராது. So when you know that it can break, you try and make sure you put a better sturdy element there. ஆனா திடீர்னு நடக்கும்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடந்ததுன்னு அது நமக்கு நடக்கும்போது தான் தெரியும். இப்போ ஓகே, இப்போ நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதை ஆன்டிசிபேட் பண்ற அளவுக்கு நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய இவெண்ட், ரொம்ப ஹை ப்ரொஃபைல், ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ பேக் ஸ்டேஜ்ல யாருமே இருக்கக்கூடாது ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ்னு சொல்லி வாலண்டியர்ஸ், ஹோஸ்டஸஸ், அந்த ட்ரே கொண்டு போறவங்க, கேண்டில் அவார்ட்ஸ் கொண்டு போறவங்க எல்லாரையுமே கீழே இறக்கிட்டாங்க. அண்ட் ஒரே ஒருத்தர் தான் இருக்கணும் சொன்னாங்க. அந்த என்டையர் இவெண்ட் நான் ஹேண்டில் பண்றதுனால நான் அங்க இருந்தேன். அண்ட் வாமா கேண்டில் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும், நீ இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அங்க யாருமே இல்லை. கேண்டில் வந்து பத்தவும் வைக்கல, கேண்டிலும் இல்லை, டம்மி. கையை வச்சுட்டு எப்படி நடந்து வா, இப்படி நடக்க கூடாதுமா, ஸ்லோவா நடந்து வரணும், இவ்வளோ கிட்ட வந்து நிக்க கூடாதுமா, தள்ளி போய் நிக்கணும், அவங்க பக்கத்துல நிக்க கூடாது, அவங்க கையும் உன்னோட கையும் படக்கூடாது, ஸோ இங்க நின்றுட்டு இங்க கை வைக்கணும், கேண்டில் இப்படி வைக்கும் போது நெருப்பு அவங்க கிட்ட இருக்கக்கூடாது, ஸோ அது படாத மாதிரி கொடுக்கணும், உங்க ஃபிங்கரும் அவங்க ஃபிங்கரும் டச் ஆகக்கூடாது, வேக்ஸ் உங்க மேலதான் வர மாதிரி இருந்தா கூட அது அப்படிதான் வரணும். ஈவென்ட் பத்தி இவ்வளவு பேசுறோம், பட் ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு டீகோடிங் இருக்குல்ல மேம்? எவ்வளோ அதுதான் சின்னதுன்னு கிடையாது ஈவெண்ட்ல எதுவுமே. இன்னி வரைக்கும் அந்த ஒரு கேண்டில் லைட்டிங்ல வந்து அவ்வளவு விஷயம் இருக்குன்னு எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சது. அந்த 100 ரிஹர்சலுக்கு அப்புறம் கேண்டில் ஏத்தி எடுத்துட்டு போகும்போது கேண்டில் அணைஞ்சிருச்சு. ஏன் அணைஞ்சிருச்சுன்னு, ரிஹர்சல்ல வந்து ஏர் கூலர்ஸ் இல்ல, ஸ்டேஜ் ஃபுல்லா ஏர் கூலர்ஸ், பயங்கர காத்து, நனைஞ்ச அந்த செகண்ட் திரும்பி பார்த்தா ஒரு 8 பேர் நிக்கிறாங்க மேக்ஸ்டிக்கோட. எங்க இருந்து பறந்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ டீட்டெயில்டா, அவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்து சின்ன சின்ன விஷயத்துக்கு ரெடியா இருக்கிற ஒரு கிரேட்டான ஒரு ஃபீலிங், யூனோ, அது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில தான். பிகாஸ் நம்ம தப்பே பண்ண முடியாது. அந்த 3 hours, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபில்ம் ப்ரொடியூஸ் பண்றோம், 3 hoursக்குன்னு ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், டப்பிங், எடிட்டிங், அண்ட் ஒரு வருஷம் ஃபுல்லா எடுப்பாங்க. கதை பிடிக்கல, சீன் பிடிக்கலன்னு திருப்பி மாத்திப்பாங்க. நம்ம எதுவுமே பண்ணாம அதே 3 hour என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும். கட்ஸ் கிடையாது, ரீடேக்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இருப்பாங்க, வேர்ட் ஆஃப் மவுத்மே ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு விஷயம் பண்ணாலுமே we can't undo it. Absolutely. So அது ஒரு பெரிய லேர்னிங். நிறைய ஈவென்ட்ஸ்ல வந்து ரிமோட் ரிஹர்சல்ல ஒர்க் ஆகும், கரெக்டா டிக்னிட்டரி பிரஸ் ஆகும்போது ஒர்க் ஆகாது. ஏன்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம ஆக்சுவலி அந்த ரீசன்ஸுமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், ஏன் ஒர்க் ஆகல, இப்ப ஆயிடுச்சுன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் இருக்கும். பட் we have to make that work. ஒரு சைட வச்சுட்டு ஓகே இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும். have to na அந்த மைக்ரோ செகண்ட் அது வந்தே ஆகணும். லைக் nobody is going to ask you for an explanation. You're completely, you know, அது நமக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. we have taken up that commitment. So நாங்க என்ன பண்ணுவோம்னா, அது வருதோ வரலையோ நம்ம இங்கேருந்து we will play. So we don't rely on technology fully also. எப்பவுமே ஹியூமன்ஸ் வச்சு we have a plan B. ஓகே, ஒரு பேக்கப் பிளான் மாதிரி இருக்கு. ஆமா. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து as much as possible எரர் ப்ரூஃபிங் பண்ணுவோம் நம்ம. ஓகே, இப்போ பொதுவாக இப்போ வெட்டிங்லாம் நம்ம பார்த்தோம்னா லைக் இதுவாகட்டும், காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், இல்லை ஃப்ளார்ஸ் ஆகட்டும், ஸோ இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்களோட டேக்காக அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா,
உங்களுக்கு வைட் நாலேஜ் எல்லாத்த பத்தியுமே வேணும். லைட்ஸ் பத்தி வேணும், ஃபிளார்ஸ் பத்தி வேணும், காஸ்டியூம் டிசைனிங் பத்தி வேணும். இல்லைன்னா வந்து எப்படி இந்த லைட் வந்து எப்படி கன்வே ஆக போகுது, அந்த லைட் எப்படி எடுத்துக்காட்டும், யூ லைக் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளம்ஸியா இருக்கும்ல மேம். எப்படி வந்து இத்தனை விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணீங்க? லேர்ன் பண்ணதுன்னு பார்த்தா ஆக்சுவலி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபேஸ்ட் அவுட். அதான் we gained expertise. ஒரு மீட்டிங்க்கு தேவையான கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ற அளவுக்கு எல்லா நாலேஜுமே நமக்கு தெரியும். பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரோப் இன் த பெஸ்ட் டீம்ஸ். ஸ்கேலுங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்ட்ல தான். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல நியூ கமர்ஸ் எல்லாம் they want to do events, they can do bigger events also. Scale is only in our mind. You just need to go to the best people. நம்ம வந்து எந்த இடத்துல வந்து டாஸ்க் பண்ணணும், எந்த இடத்துல வந்து ப்ரொஃபைல் பில்ட் பண்ணணும், அது நல்லா எந்த இடத்துல கத்துக்கணுங்கிறது நல்லா தெரியணும். இஃப் வி ஆர் யூனி டைரக்ஷனல், வி வாண்ட் டு மேக் மணி, எல்லா ப்ராஜெக்ட்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் இவ்வளோ எடுத்து வைக்கணும்னு, தென் வி won't be able to give. நாங்க என்ன பண்ணுவோம், நம்பர்ஸ் தான் லாஸ்ட் எங்களுக்கு. we don't see the sheet at all. ஆசை தீர எல்லா ஈவெண்ட்டும் பண்ணுவோம், அழகு பார்த்து பார்த்து பண்ணுவோம். அதுக்கு தேவையானதெல்லாம் நாங்களே வாங்கி வச்சுப்போம். சம்டைம்ஸ் வெண்டர்ஸ்க்கு பட்ஜெட் இருக்காது, கிளைண்ட்ஸ் பட்ஜெட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. எந்த இடத்துலையுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லை ஒரு சேலஞ்சோ இருக்கக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப பேஷனேட்டாக பண்ணுவோம். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி ரோப் இன் த ரைட் டீம்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் இட். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அலாங் சைட் தி எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் தி எக்ஸ்பர்டீஸ். ஸோ யூ ஸ்டார்ட் கெய்னிங் நாலேஜ். இது வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் கண்மணி. நம்ம பிளானிங் மட்டும் பண்ணிட்டு ஆஃபீஸ்ல உட்காந்தோன்னே யூ வில் நெவர் நோ ஹவ் an event happens. ஈவெண்ட் அன்னைக்கே டிக்னிட்ரிக்கு ஒரு 5 minutes முன்னாடி வந்து நம்ம பண்றதுனால நம்ம ஈவென்ட் மேனேஜர்னு சொல்லிட முடியாது. ரைட் ஃப்ரம் பிளானிங் டு ஆல் த மீட்டிங்ஸ் டு ஆல் த டிசைன்ஸ், நெகோசியேஷன்ஸ், ரிஜெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து ஃபைனலி when it culminates into an event, and then you have to face the feedback also. Some feedbacks are nice, some are learning opportunities. அந்த ஃபுல் சர்க்கிள் நிறைய வாட்டி பண்ணும்போது you end up learning exponentially. ஓகே. ஸோ இப்போ கிரிட்டிக்ஸ்லாம் நம்ம வந்து ஓகே இது இட்ஸ் ஃபார் க்ரோத் அண்ட் கிரிட்டிக்ஸ் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம் மேம். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த ஒரு மெச்சூரிட்டிலாம் இருக்கா அதில்? யாரோ என்ன நம்மளை பற்றி இப்படி சொல்லிட்டாங்கன்னா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணி இவ்வளோ அவுட் க்ரோன் பண்ணீங்க? ஆக்சுவலாக இது எப்படின்னா, ஒரு கிளைண்ட் இருந்தாங்க, நம்ம அவங்களுக்காக ஒரு ஒர்க் பண்ணியிருந்தோம். அவங்களோட ஆஃபீஸ் கூட ஹவுஸ் வார்மிங் மாதிரி ஆஃபீஸ் ஓப்பனிங் அது. பட் இட் வாஸ் அ வெரி பெட் ப்ராஜெக்ட் ஃபார் தெம். அண்ட் அன்னைக்கு பயங்கர மழைன்னு அரேபியன் டென்ட் எல்லாம் பறந்து போயிடுது. வந்த லாரிஸ், பூ எடுத்துன்னு வந்த லாரிஸ் எல்லாம் ரோட்ல பிளாக் ஆகி எதுவுமே டைம்க்கு வரல. அண்ட் இட் வாஸ் போரிங். ஸோ லைட்ஸ் எல்லாமே பயங்கர இதாச்சுன்னு சொல்லி வாட்டர் ப்ரூஃப் லைட்ஸ் எல்லாம் பெருசா இருக்கும். Like it won't look nice. The cables and the lights will all look much bigger than the normal ones. ஆனா வந்து நம்ம சருக்கு நோ சொல்லிடக்கூடாது, இந்த மாதிரி ரீசன்லாம் சொல்லக்கூடாது, இட்ஸ் இஸ் பிக் டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டோம். பெஸ்டா அன்னைக்கு இருந்த அவ்வளோ சேலஞ்சஸ்ல என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். ஈவென்ட் முடிச்சுட்டு சார் கால் பண்ணாரு. சார் சொன்னாரு, என்னோட லைஃப்லயே ரொம்ப முக்கியமான நாள்மா இது, ஆனா நீ வந்து ரொம்ப நான் வருத்தப்பட்டேன். ஐ வாஸ் நாட் ஹாப்பி த வே திஸ் ஹேப்பன்ட். என்ன அவ்வளோ பெருசா இருக்குமா அங்கே லைட்ஸ் எல்லாம், பூலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இட் வாஸ் நாட் லுக்கிங் ஃப்ரெஷ். பிகாஸ் அன்னைக்கு அந்த பூ வந்ததே வந்து எவ்வளோ பெரிய அதிசயம்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு சார் மேலே அவ்வளோ மரியாதை, நான் வாயே திறக்கலை. பிகாஸ் இட் இஸ் ஹிஸ் இம்பார்ட்டன்ட் டே அண்ட் ஹி ரைட்ஃபுல்லி டிசர்வ்ஸ் த பெஸ்ட். எல்லாமே கேட்டுட்டேன். அன்னைக்கு நான் நினச்சேன், அவ்வளோதான், இவ்வளோ பெரிய கிளைண்ட்டை நம்ம தப்பே இல்லாமல் மிஸ் பண்ணிட்டோமே. ஆனால் நான் எதுவுமே பேசலை. ஐ டென்ட் டிஃபெண்ட் மை செல்ஃப், ஐ டென்ட் டிஃபெண்ட் த சப்ளையர்ஸ், ஐ டென்ட் புட் த பிளேம் ஆன் நேச்சர். எதுவுமே நான் பண்ணல. ஹி ஹாஸ் அ ரைட் டு பி அப்செட் ஓவர் மீ பிகாஸ் ஹி இஸ் பேயிங் மீ ஃபார் மை சர்வீசஸ். நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, சார் ரொம்ப சாரி சார், ஆக்சுவலாக ஐ கேவ் மை பெஸ்ட், பட் நான் எதுவுமே சொல்லாமல் அதை வாங்கிட்டேன். அந்த அப்பாலஜி வாங்கி ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னடா அது இவ்வளோ தங்கமான, more than being a great client, one of the amazing couple I've ever seen. எனக்கு பர்சனலி அவ ஒரு காட் மதர் காட் ஃபாதர் மாதிரி நான் வச்சிருக்கேன். ஸோ இப்படி போய் நமக்கு போயிடுத்து இவளோட அசோசியேஷன் நினைச்சேன். பட் அதுக்கு அடுத்த ஈவெண்ட் எங்களை தான் கூப்பிட்டு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது இன்னி வரைக்கும் ஒரு 10 years we've been doing all their events. and நான் இன்னி வரைக்கும் யோசிக்கிறேன், சம்வேர் அந்த ஃபீட்பேக்கை தாண்டி ஒரு ட்ரஸ்ட் என்னோட மேல இருந்திருக்கு. லைக் அவங்களுக்குமே தெரியும் இவ்வளவு விஷயம்லாம் இருக்கு, பட் இதை மீறி அவங்க பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களால ஏத்துக்க முடியல. எது ஐ டோன்ட் நோ வாட் மேட் தெம் கம் பேக்.
மேபி தே ஹேட் அ சாஃப்ட் கார்னர், தே தாட் வி வர் வெரி ரியல் அண்ட் ஜெனுவின், வெரி ஹார்ட் ஒர்க்கிங், என்ன நினைச்சாங்க தெரியல. ஓகே பட் அதை தாண்டி அவர் வந்தார்ல, அது வந்து எனக்கு ஒரு ரீபர்த் மாதிரி இருந்தது. ஓகே ஸோ அந்த எரர்ஸ் அண்ட் ஃபீட்பேக்லாம் கொஞ்சம் பிட்டராக இருக்கும். அதுலேருந்து நம்ம ரொம்ப கற்றுக்கணும். நான் என்ன கற்றுண்டேன்னா, முடியாதுங்கிறத சொல்லிடணும். நம்ம யாருக்கோ ஃபேவர் பண்றோம்னு நினைச்சு அவங்க டே ஸ்க்ரூ அப் பண்ணிடக்கூடாது. இஃப் தெர் இஸ் அ ரியல் சேலஞ்ச், அந்த நோ சொல்றது தான் என்னோட லைஃப்லயே ரொம்ப டிஃபிகல்ட்டா நான் கத்துண்ட ஒரு விஷயம். தட் டுக் த லாங்கஸ்ட் பீரியட் டு லேர்ன். மிச்சம் எல்லாத்தையுமே கத்துட்டேன். ஆனா ஒருத்தர் கேட்கும் போது நோ சொல்லவே வராது. நோ சொல்லு நோ சொல்லு நோ சொல்லுன்னு சொல்லி எஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அது எப்படி பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப மெனக்கெட்டு. ஸோ அது பண்ண வேண்டாங்கிறத நான் கத்துட்டேன். ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம லேர்னிங் ஜேர்னிக்குள்ள போயிட்டோம். ஸோ இந்த 20 இயர்ஸாக நீங்க நிறைய ஆஸ் அ உமன் நீங்க ரொம்ப எம்பவர்டாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி நிறைய ஸ்கில்ஸை நீங்க கத்துருப்பீங்க. ஸோ அது என்னென்னு சொல்ல முடியுமா? என்னென்ன சுச்சுவேஷன்ல இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது, அந்த மாதிரி தான் சொல்ல முடியுமா? நான் வந்து ஸோ ஈவெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தாக்க நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா யூ ஹாவ் டு நோ ஹூ யோர் பியர்ஸ் ஆர், ஹூ யோர் கவுண்டர் பார்ட்ஸ் ஆர், பிகாஸ் இட் இஸ் அ டீம் ஒர்க். எதுவுமே டீம்னு நான் சொல்லும் போது அது நம்ம கம்பெனி மட்டும் இல்லை, எல்லாருமே. எனக்கு வந்து என்னோட மெயின் டீச்சர், கிரேட்டஸ்ட் டீச்சர் இஸ் மை ஹஸ்பண்ட், மை ப்ரொடக்ஷன் ஹெட், பிகாஸ் ஐ ஜாயின்ட் ஹிஸ் கம்பெனி அண்ட் ஹி வாஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார். ஸோ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் தான். அவர் இவரே தான். ஓகே ஓகே. அவர் வந்து எப்படின்னா ஒரு கார்ட்டூன் மேஸ்காட் போட ஆரம்பிச்சு ப்ரோஷர்ஸ் எல்லாம் வந்து ஷாப்பிங் மால் வாசல்ல கொடுத்து அங்கேருந்து டுடே இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் ஆர்ட் டைரக்டர்ஸ். நீங்க டெலிவிஷன்ல பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த ரியாலிட்டி ஷோஸ், அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ், லைவ் ஷோஸ், எல்லா ஆடியோ லான்ச்சஸ் எல்லாமே வந்து அவர் போடுற செட்டு, எங்களோட சவுண்ட் அண்ட் லைட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அவரோட growth பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். நிறைய இடத்துல வந்து என்னென்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், ஃப்ரம் அ கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ், டோட்டல் நியூபி, நிறைய இடத்துல வந்து பயங்கரமா கைட் பண்ணி ரொம்ப ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி யூ டூ தி எஃபர்ட் பட் ஐ வில் டேக் தி ஆரோஸ் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ஒருத்தர் வேணும்ல. சரி என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், somebody is there to take the take the arrows and face itங்கிற ஒரு ஹோப் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம். அண்ட் டெக்னாலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு டைம்ல வந்து வாசல்ல நேம் போர்டுக்கு தெர்மோகால் கட் அவுட் வச்சு ஒட்டுவாங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் ஃபிளெக்ஸ் வந்தது, ஃபிளெக்ஸ் பிரிண்டிங். அப்புறம் குட்டியா எல்இடில போட ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த எல்இடிலேயே நிறைய வெர்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து கைனடிக் எல்இடிஸ் வருது, எல்இடிஸ் மூவ் ஆகும், ஃபிளெக்சிபிளா மெஷ் எல்இடிஸ் சுருட்டி கேலண்டர் மாதிரி அது ரோல் ஆகி அந்த மாதிரி என்னென்னமோலாம் வந்துருச்சு இப்போ. ஸோ everything's changing. நம்ம இன்னும் அந்த தெர்மோகால் உட்காந்து கட் பண்ணிட்டு இருந்தோம்னா the industry will move on, the world will move on, but we will be sitting in the same place. நமக்கு இப்ப இருக்கிற பெஸ்ட் blessing வந்து phone, iPad, laptops, we have everything in our hands. So responsible use of time and technology use பண்ணி we should always upskill. எங்களோட growthக்கு ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்டலா இருந்தது வந்து அந்த ஒரு ஸ்கில். எப்பவுமே ஒரு ஈவெண்ட் பிச்சிங் வரும்போது நான் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்துட்டு உலகத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல இது இருக்கு, தென் வை கான்ட் இட் கம் டு தமிழ்நாடு, வை நாட் ஃபார் ஆர் இவெண்ட் அப்படின்னு நினைச்சு இதை எப்படி இன்கார்பரேட் பண்ணலாம், நம்மளோட ஈவெண்டோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு இதை எப்படி இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு எப்பவுமே புதுசா ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று கொண்டு வரும்போது எல்லாருமே இன்னும் நோட்டீஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ வி ட்ரை அண்ட் டூ சம்திங் அண்ட் க்ளோரிஃபை த ஸ்டேட், க்ளோரிஃபை த கண்ட்ரி through that event wherever possible. அதுல ஒரு தமிழ்நாடு சிவிலைசேஷன், அதுல வந்து ஒரு எவல்யூஷன் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட், வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கை ப்ரொஜெக்ஷன், அந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் உள்ள கொண்டு வரும். அதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து நம்மளோட வாண்ட் அண்ட் கிரேவிங் டு லேர்ன், அது வந்து ரொம்ப முக்கியம். பியர் குரூப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன பார்த்தேன்னா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம பார்த்து இவங்கள மாதிரி ஆணும்னு நினைக்கிறவங்களா இருக்கணும். நம்ம கூட இருக்கிற மொத்த பேரும் நம்மள நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும்போது they grow, but somewhere our growth becomes stagnant. So we should be surrounded by a peer group that is very knowledgeable, very motivating. இப்போ ஒரு ஃபைனான்ஸ்ல ஒரு டவுட்டா, ஒரு லீகல் இஷ்யூ இருக்கா, ஒரு பிரச்சனையோ இல்ல ஒரு சேலஞ்சோ ஒரு கிளாரிஃபிகேஷனோ நம்மள சுத்தி பார்க்கும்போது எல்லாருமே வந்து எல்லாம் நம்மள கேட்குற மாதிரி இருந்தாக்க then you will be absolutely clueless. So you should also have a peer group from who you draw an inspiration. That is very very important. So அது வந்து நான் ரொம்ப கத்துண்டிருக்கேன். I'm very proud to have a peer group of very limited people
தே வில் மூவ் மவுண்டன்ஸ் ஃபார் மீ. அது வந்து ஸோ அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில் செட். அப்புறம் ஐ திங்க் என்னோட ஐடென்டிட்டிலேயே ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸுங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் மீ தட் ஷோஸ் அப் பிஃபோர் மீ எவ்ரி டைம். அண்ட் நிறைய ஈவெண்ட்ஸில் அழுதுருக்கேன். சில வென்யூஸ்லலாம் எல்லா செங்கலுக்கும் தெரியும் நான் எங்கெங்கெல்லாம் உட்காந்து அழுதேன்னு. பட் ஓவர் த இயர்ஸ் ஐ ஜஸ்ட் பிகேம் ஸ்ட்ராங்கர். அண்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கவர்மெண்ட்ஸ் ஒரு ஸ்டேட் அண்ட் சென்டர் சேர்ந்து வரும்போது இந்த கவர்மெண்ட்டோட ப்ரோட்டோகால் இருக்கும், அந்த கவர்மெண்ட்டோட ப்ரோட்டோகால் இருக்கும். ரெண்டும் சம்டைம்ஸ் ஒன்றா இருக்கும், சம்டைம்ஸ் கான்ஃப்ளிக்டிங்காக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள வருவாங்க. அது வரைக்கும் நம்ம ஸ்டேட்டோட ஒர்க் பண்ணியிருப்போம். இவ்வளோ நாள் பண்ணதில் சில இதெல்லாம் வந்து மாற்ற சொல்லுவாங்க ஜஸ்ட் 1 hour பிஃபோர் த ஈவெண்ட். அதெல்லாம் வந்து இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணுறேன். பிகாஸ் ஐவ் லேர்ன்ட் இட் த ஹார்ட் வே. ஸோ அந்த மாதிரி சில லேர்னிங்ஸ், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்ஸ் ஹவ் ரியலி ஹெல்ப்ட். ஓகே, கண்டிப்பாக மேம். இந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக நிறைய ஈவெண்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதுவும் ரெனோவலாக செஸ் ஒலிம்பியாட் ஆகட்டும், இப்போ வந்து கேலோ நேஷனல்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இது எல்லாமே பெரிய பெரிய டேர்ம்ஸ், லைக் லேமேன் கூட தெரிகிற ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்போ ஜஸ்ட் ஒர்க் மட்டும் கிடையாது, 3D ஃப்ளோர் மேப்பிங் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி யோகாக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்ட். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்கள், அதுவும் நம்ம நாட்டுக்காக நம்ம நாட்டை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறப்ப we take pride in that. ஸோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். அது ஸோ செஸ் வந்து வாஸ் லைக் அ லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட் ஃபார் மீ. அதில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு கிடைச்ச ஃப்ரீடம், எனக்கு கிடைச்ச கிளைண்ட்ஸ், வெரி 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 கிரேட்ஃபுல் ரியலி. ஏன்னா பயங்கரமான ஒரு சப்போர்ட் சிஸ்டம். நமக்கு வந்து கீழேயும் ரொம்ப சப்போர்ட் முக்கியம், மேலேயும் ரொம்ப சப்போர்ட் முக்கியம். பிகாஸ் லைக் ஐ டோல்ட் யூ அண்ட் ஐ ஆல்வேஸ் கீப் சேயிங், இது ஒரு ட்ரீம் டீமால மட்டும்தான் எல்லா ஈவெண்ட்டுமே பண்ண முடியும். தனியாக நோபடி கேன் ஹாவ் யூனோ அந்த ஒரு ஈகோ. லைஃப் வில் ஹம்பிள் யூ இஃப் யூ ஆர் அன் இவென்ட் மேனேஜர் எவ்ரி டைம். தனியாக போய் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம கேட்கறது எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எனக்கு செஸ்ல இருந்தாங்க. நம்ம கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், விக்கி சார் வாஸ் த கிரியேட்டிவ் டைரக்டர். என்ன சேலஞ்ச் இருந்தாலும், ஈவன் எனக்கு லிமிடேஷன்ஸ் இருந்தா கூட இல்லை, ஹி வில் ஓப்பன் தட் அப் அண்ட் சே நல்லா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து உன்னோட கிரியேட்டிவிட்டியை லிமிட் பண்ணாத, யூனோ what is possible or not is secondary. Other we will discuss. But you please have limitless thoughts and then bring it down. So the expectation was set in a manner that உலகத்துல யாருமே இப்படி பார்த்துருக்க கூடாது. And 198 countries வராங்க. எல்லா கண்ட்ரீஸ்லயும் ஒவ்வொரு இயர் நடக்கும். ஸோ அவங்க தமிழ்நாடுன்னு வரும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வருவாங்க. நம்ம வந்து அது குட் ஆர் பேட் அதை உடச்சி ஒரு மல்டிபிள் நாட்சஸ் ஹையராக கொண்டு போகணுங்கிற ஒரு I'm very patriotic. நான் ரொம்ப அதை பார்த்து பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து எது பண்ணாலுமே அதில் ஒரு ஹை பாயிண்ட் இருக்கணும். ஸோ இப்போ ஸ்டேட்டுக்காக நம்ம வந்து தமிழ்நாடு சிவிலைசேஷன் ஆக்ட் பண்ணோம். அதில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் 3D ப்ரொஜெக்ஷன் மேப்பிங். அகெயின் இட் வாஸ் அ ரெஃபரன்ஸ் ஃப்ரம் சம் அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். Why not here? So lot of people may have different opinions about the state. We want to say we are just there wherever you are or even higher. You know, in terms of tech, okay, you can see what it is. In terms of capabilities and language ஒரு ப்ராப்ளம். ஏன்னா வரவா எல்லாருக்கும் வேற வேற லாங்குவேஜஸ் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஆடியோ விஷுவல் மீடியம் ரொம்ப பவர்ஃபுல்லா, உனக்கு பாஷை புரியறதோ இல்லையோ, யூ ஷுட் பி ஆஸ்ட்ராக் அண்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ இட் இஸ் த ரிக்வயர்மெண்ட். அந்த ரிக்வயர்மெண்ட்டோட புரிதல் இருக்குல்ல, அது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம டெலிவர் பண்ண முடியும். ஸோ அப்போ தி வந்து அந்த என்ஜாய் என்ஜாமி பாடி, அது அப்போ அவங்களோட ஃபர்ஸ்ட் லைவ் பெர்ஃபார்மன்ஸ். அது ஏன்னா வாங்கோ வாங்கோ ஒன்னாகி அவ்வளோ கண்ட்ரீஸ் வராங்க. அந்த பாட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுல என்ன பண்ணுவோம், 100 மேப் அம்ப்ரெல்லாஸ், ஒயிட் அம்ப்ரெல்லாஸ் டான்சர்ஸ் வச்சுட்டு, அதுக்கு மேல வந்து ஐ ஹேவ் கூஸ் பம்ப்ஸ் when I say this. அந்த 100 மேப்ஸ்க்கு மேல ஆல் கண்ட்ரியோட ஃபிளாக்ஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம். அண்ட் தி ஆடிட்டோரியம் வாஸ் ஸ்க்ரீமிங் அண்ட் ரோரிங். பயங்கரமா சேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் த டிக்னிட்டரிஸ் டிட் நாட் எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி ஒன்று வரும்னு. ஆல் கண்ட்ரி ஃபிளாக்ஸ் வந்துட்டு அது எல்லாம் மாதிரி இந்தியன் ஃபிளாகா மாறும். இட்ஸ் அ வெரி வெரி கூஸ் பம்ப்ஸ் மோமெண்ட் ஆக்சுவலி. அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து when it comes to life and அதுக்கான ரைட் கிளைண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்மணி. ஐ வாஸ் வெரி பிளெஸ்ட், ஐ எம் ஸ்டில் வெரி பிளெஸ்ட் தட் நம்ம சொல்ற ஐடியாஸ் எல்லாம் புரிஞ்சுண்டு ட்ரஸ்ட் பண்ணி அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குற கிளைண்ட்ஸ் நமக்கு இருந்திருக்காங்க. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் மல்டி ஸ்கிரீன் ஹாலோகிராம் இன்டராக்டிவ் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணோம். ஹாலோகிராம்ல விஷுவல்ஸ் வரும்.
எப்பவுமே ஸ்க்ரீனுக்கு முன்னாடி டான்சர்ஸ் இருப்பாங்க. இதுல அந்த 5 ஸ்க்ரீன்ஸ்க்கு பின்னாடி டான்சர்ஸ் இருந்தாங்க. ஸோ இப்போ ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரினா விஷுவல்ல வந்து ஃபுட்வேர் பாக்ஸஸ் வரும். பின்னாடி இருக்கிற டான்சர்ஸ் வந்து அதை ஸ்டாக் பண்ணி வைக்கிற மாதிரி. இட் வாஸ் ப்ராப்பர் சிங்க்ல இருக்கிற ஒரு ஆக்ட். இப்போ ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், கார் மேனுஃபேக்சரிங்னா கார் ஓடுற மாதிரி விஷுவல்ஸ் வரும். பின்னாடி டான்சர்ஸ் வில் பி டிரைவிங் இட். பட் ரொம்ப டெக்னிக்கலி வெரி சேலஞ்சிங். ஏன்னா லைட் போட்டாக்க விஷுவல்ஸ் தெரியாது, லைட் போடலன்னா டான்சர்ஸ் தெரிய மாட்டாங்க. ஸோ அது கரெக்டா பண்ணணும். இப்போ ஸ்டேஜ்ல நம்ம ப்ரொஜெக்ஷன் போடுறோம்னா கூட ஸ்டேஜ் மேல நிக்கிற 100 டான்சர்ஸும் தெரியணும். ஆனா அவங்க மேல லைட் போட்டா ஸ்டேஜ்ல இருக்கிற ப்ரொஜெக்ஷன் தெரியாது. ஸோ யூ நீட் டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ், யூ நீட் எக்ஸ்பர்ட்ஸ் ஹூ கேன் கம் அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் டூ இட் அக்கார்டிங்லி. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு சோல் சாட்டிஸ்ஃபைங் விஷயமா நான் பார்க்குறேன். தட்ஸ் ஸோ நைஸ் மேம். லைக் நீங்கள் சொல்கிறப்பையும் எனக்கு தெரிஞ்சது, அதாவது நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணுறீங்க, ப்ளஸ் யார் இதில் வந்து பெஸ்ட்டாக இருக்காங்களோ யூ பிக் தெம் அப் அண்ட் யூ மேக் தெம் ஒர்க் ஃபார் யூ. அது எப்படி பண்ணுறீங்க மேம்? ஏன்னா பிகாஸ் தட்ஸ் ஆல்சோ அன் ஆர்ட். ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு இருப்பாங்க, அதாவது அந்த எக்ஸ்பர்டீஸில் இருப்பாங்க, பட் இவங்களை பிக் பண்ணி அவங்களும் நம்ம கூட அந்த ரேப்போ செட் ஆகும். ஸோ தட்ஸ் அ வெரி பிக் டீல். அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? நான் வந்து எப்பவுமே ஐ ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் பிட்வீன் லோக்கல் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். இந்த டெண்டர், கவர்மெண்ட் டெண்டர்னு ஒரு ப்ராசஸ் ஓட எக்ஸ்போஷர் கிடைக்கும் போது தான் ஐ ரியலைஸ்ட் தட் வெளியில நிறைய இடத்துல வந்து அந்த டெண்டர் எப்படி ஃப்ரேம் பண்றாங்கன்னு அது சில பேருக்கு மட்டும்தான் போகணுங்கிற மாதிரி தான் இருக்குமே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. அந்த கிரைட்டீரியால ஃபர்ஸ்ட் நம்ம அவுட் ஆயிடுவோம். நம்ம தமிழ்நாடு விட்டு வெளியில போய் ஒரு விஷயத்தை கிராக் பண்ணி பண்றது இஸ் like close to impossible. நம்ம இங்க we roll out the red carpet for technicians and artists from outside of Tamil Nadu, from north and all. ஆனா நம்ம அங்க போகும்போது நமக்கு அங்க ஆக்சஸே கிடையாது. ஏன்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் they are so strong, so influential. and இப்போ நாங்க கேலோ இந்தியா பீகார்ல பண்ணோம். அகைன் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர பெரிய ஒரு ப்ராக்ரெஸ் நான் நினைக்கிறேன். பிகாஸ் பாஷை தெரியாது. And 3 months வேற ஒரு இடத்துக்கு போய் வேற சாப்பாடு வேற தண்ணி, almost the entire team fell sick and got hospitalized at least once, all of us, but nobody came back. We wanted to sit there for 3 months. ரொம்ப 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 ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஷோ. ஒரே ஒரு குட்டி இஷ்யூ கூட காட்ஸ் கிரேஸ் வரல, அந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணிட்டு வந்தோம். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது இட்ஸ் so important, you know, to rope in the best people. இப்போ தமிழ்நாடுல நம்ம பண்ணும்போது நான் பார்த்துட்டு நினைச்சேன், இங்கேருந்து ரஹ்மான் சார்லாம் போய் வேர்ல்டையே வந்து ப்ரௌட் ஆக்கியிருக்காரு. ஆனா நமக்கு வந்து ஏன் இந்த எலிஜிபிலிட்டி கிடைக்க மாட்டேங்கிறது? அப்ப நம்ம ஊர்ல இவ்வளோ பேர் இருக்காங்களே, isn't it unfair that we are not eligible? ஸோ சென்னையில கேலோ இந்தியா பண்ணும்போது நான் வந்து I didn't call any of the choreographers from Delhi, Mumbai. I called Shobi master, லலிதா மாஸ்டர், சாண்டி மாஸ்டர். ஆசை தீர இங்க இருக்கிறவா எல்லாரையுமே குளோரிஃபை பண்ணணும்னு இங்க இருந்து பத்மஸ்ரீ பத்மபூஷன் கரிமாமணி ஆர்டிஸ்ட், நெய்வேலி சந்தான கோபாலன் சார், டிவிஜி சார், சுதா ரகுநாதன் மேம், அப்புறம் சின்ன பொண்ணு அக்கா, மாலத்தி அக்கா, வேல், இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ஒரு ஷோ பண்ணோம் நாங்க. ஸோ அண்ட் பட் பீகார்ல போய் பண்ணும்போது இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் தட் த டெக்னீஷியன்ஸ் நியூ யூனோ அங்க இருக்கிற சப்ளையர்ஸோட ஒரு கோஆர்டினேட் பண்றதோ இல்ல பேக்ரவுண்ட் அபவுட் த ஸ்டேட் தெரியறதோ. பிகாஸ் நம்ம வேலையை கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு 3 மாசம் உட்காந்து படிப்போம். நான் அந்த சிவில் சர்வீஸ் புக்கெல்லாம் பீகார்லாம் வாங்கி படிச்சேன். டெண்டர் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே நான் அந்த ஊருக்கு போயிட்டு அங்க அந்த ரோட்ல எல்லாம் கடையில வைப்பாங்கல்ல அந்த புக்ஸ், அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் படிச்சு நான் பிரசன்டேஷன் போனேன். எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க, என்ன இந்த மாதிரி ஒரு டீம் வந்து இவ்வளோ எலாபரேட்டா, எங்களுக்கு கூட பீகார் பத்தி இவ்வளோ தெரியாது அப்படின்னு சொல்லி. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் எங்க போறோம், என்ன வேலை பண்றோம், அதுக்கு என்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் வந்து ஃபிட் ஆவாங்கங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியணும். there are a lot of people who do great body of work, பட் நம்மளோட ஈவெண்ட்டுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட், இதோட எக்ஸ்பர்டீஸ் யார்கிட்ட இருக்குங்கிறத பார்த்து we roll in we rope in technicians accordingly. ஓகே மேம். தென் இப்போ நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் பற்றிலாம் பேசணும், பட் உங்களுக்கு வந்து இந்த 20 years ஆஃப் ஸ்பேனில் இது என்னோட பெஸ்ட் ஈவெண்ட், நான் வந்து இதை நான் மேபி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் மிஸ் அவுட் பண்ணியிருக்கலாம், பட் ஐ வாஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைட். எனக்கு வீட்டுக்கு போனப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியாக தூக்கம் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இது மேம். ஆக்சுவலா எல்லா ஈவெண்ட்டுமே ரொம்ப பேஷனேட்டா பண்ணுவோம். என்னால நிஜமாவே அப்படி சொல்ல முடியாது. பெஸ்டஸ்ட் ஐ கேன் சே இதுதான் என்னோட பெஸ்டஸ்ட் மொமெண்ட். அந்த மாதிரி ஆனஸ்டா சொல்லணும்னா எல்லா ஈவெண்ட்டுக்கு அப்புறமா எங்களுக்கு அது தோணும், இதுதான் இல்ல நம்ம இருக்கிறதுலயே பண்ணதுலயே பெஸ்ட். அதுக்கு அடுத்தது ஒண்ணு பண்ணும்போது திருப்பி நாங்க அதையே சொல்லிப்போம். பிகாஸ்
ரொம்ப பேஷனேட்டா பண்ணுவோம். அண்ட் அதை முடிச்சுட்டு we really believe in celebrating every victory. நாங்க வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி பண்ணாலும் பயங்கர ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணி அதோட பட்ஜெட்டோட ஜாஸ்தியா வெளியில போய் டீமா சாப்பிட்டுட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு வருவோம். ஸோ we really feel grateful with every opportunity. அண்ட் எல்லா ஈவெண்ட்டுமே அப்படிதான், பிக் ஆர் ஸ்மால். லைக் ஐ டோல்ட் யூ, ஸ்கேலுங்கிறது வந்து நமக்கு மைண்ட்ல தான். வி வெரி பேஷனேட். பாதியில கிளைண்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா கூட நிறுத்திட மாட்டோம். எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும், அந்த கொலுசு ஒட்டியான மாதிரி நாங்களே போட்டு போட்டு அழகு பார்க்குற வரைக்கும் we don't stop. So I can't point out an event like that. Everything has a story. Every event has a story. Many people's sweat, passion and dream. அப்படிதான். ஓகே மேம். ஸோ ஆஸ் அ விமனாக ஆக்சுவலி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா நம்ம இல்லை மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல் நம்ம சொன்னாலும் இன்னுமே இந்த எவால்வ் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பி இன் அ கண்ட்ரோலிங் ஃபேஸ். ஏன்னா இது இந்த டைமுக்கு வரணும், அந்த டைமுக்கு வரணும். யூ ஹேவ் டு பி இன் தட் ரெஸ்பான்சிபிள் ஃபேஸ். நீங்கள் எப்படி இந்த வேலை வாங்குறதாகட்டும், அது ஈவென்ச்சுவலி க்ரோ ஆயிருக்கும். ஸோ எப்படி அந்த ஸ்டேஜ் பற்றி சொல்லுங்கள் மேம். நான் பர்சனலாக என்னை பற்றி சொல்கிறேன். பட் நான் இப்போ வெளியில் இருக்கிற ஆர்டிஸ்ட்ஸோ இல்லை கோஆர்டினேட்டர்ஸோ பார்க்கும்போது ஐ ஃபீல் ஐ எம் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தெம் பிகாஸ் ஆஃப் மை கல்ச்சர், மை வேல்யூ சிஸ்டம். வேர் ஆல் யூனிக் பீப்புள். ஐ see a lot of authoritative ladies. மைக்ல அவங்க அப்படி கமாண்ட் பண்ண உடனே எல்லாம் பயந்து வந்து நிற்பாங்க. ஐ ஆல்வேஸ் சூஸ் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். ஏன்னா ஐ கம் ஃப்ரம் தேர், யூனோ, அண்ட் பீப்புள் ரிலேட் டு மீ ஃபார் தட். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மை கிளைண்ட்ஸ் கால் மீ பிகாஸ் தே ஃபீல் கம்ஃபர்டபுள். தே கேன் ட்ரஸ்ட் மீ. ரொம்ப இன்டிமேட்டா ப்ரைவேட்டான ஒரு விஷயம் வெளியிலேயே போகக்கூடாதுன்னு என்னை கூப்பிட்டு அந்த வேலை கொடுப்பாங்க. பிகாஸ் தே நோ நம்ம டீம்ல அந்த நச்சு பண்ணி போட்டோ எடுத்து அந்த மாதிரி இல்லை. வி கிவ் தெம் த ஸ்பேஸ். வேலை முடிச்சு அடுத்த செகண்ட் குரூப் போட்டோ கூட நிற்க மாட்டோம். சம்டைம்ஸ் அடுத்த வேலைக்கு we are just addicted to work and we are happy in our own space. அந்த மாதிரி. ஸோ ஐ ஹவ் seen a lot of women wearing multiple hats and personalities. எனக்கு வந்து மேபி the warmth, the hospitality, the love and the respect that I give what has distinguished me and brought me so far அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஈவெண்ட்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன், I faced a lot of challenges. அப்போ ஸ்பெசிஃபிக்கலி ஒரு ஈவெண்ட்ல வந்து ஒரு 2 கவர்மெண்ட் ஈவெண்ட் நடக்கும்போது லாஸ்ட் மினிட்ல நிறைய லைக் ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது, which came up only in the last minute. அப்போ ஐ ஜஸ்ட் broke down. அண்ட் ஆடியன்ஸ் இல்ல ஆடியன்ஸ்க்கு இல்ல, ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட் வந்து இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. இப்ப இங்க 8 சேரோட கலரையும் மாத்தணும், ஆனா 10 மினிட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லும் போது நம்ம ஊர்கோடியில ஒரு ஆடிட்டோரியம்குள்ள இருக்கும். 10 மினிட்ஸ்ல நம்ம 8 சேரை எங்கேருந்து பண்றது, எங்கேருந்து வாங்குறது? பட் திஸ் இஸ் நாட் அப்ரூவ்ட் அப்படின்னு யாரும் அந்த லாஸ்ட் மினிட்ல சொல்லும் போது குவிக்கா அந்த கிரீன் ரூம் எடுத்துட்டு போய் 8 பிளவுஸ் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு குவிக்கா வெல்க்ரோ வாங்கி ஒட்டி சம்வேர் நம்ம வந்து பெரிய ஈவெண்ட்ஸ் தான் பண்ணுவோம். இந்த வாழ்க்கை சின்ன ஈவெண்ட்ஸ் அப்படி இருந்தது கிடையாது. இன்னைக்கும் நம்ம ஒரு கேலோ இந்தியா போய் பீகார்லயும் பண்றோம், ஒரு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் தமிழ்நாடுல பண்றோம். அண்ட் வி டூ ஹாப்பிலி டூ அ ஹவுஸ் வார்மிங். வெறும் வாசக்கால் மாலை கேட்டா கூட நான் போயிட்டு கேட்டுட்டு வந்து ஐ லாஸ்ட் மை டீம் டு கோ அண்ட் டூ. நம்ம வால்யூமா we've seen across magnitudes, we've seen a lot of clients. We have fallen so many times and risen. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த ஈஸி ஆக்சஸோட நிறைய பெரிய கம்பெனிஸ் வருவாங்க, பிக் வேலையெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. ஆனா நான் மீட்டிங் போய் ஃபேரா ஜட்ஜ் பண்ண நிறைய இடத்துல வந்து we have taken the events because நம்ம அவ்வளோ வாட்டி விழுந்து அவ்வளோ வாட்டி எழுந்திருக்கோம். ஸோ when we say something we say it because we've been there, we've done that and we know that. So அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து it has really helped. ஓகே மேம். அதே மாதிரி இப்போ ஒரு வேலை நம்ம பார்க்குறப்ப நம்மளே அறியாமல் ஒரு பர்பஸை நோக்கி நம்ம தேடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இன்டர்வியூ எடுக்கிறப்போ எனக்கு உங்ககிட்டேருந்து ஏதாவது கற்றுக்க முடியுமா, தட்ஸ் மை சோல் பர்பஸ். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணுறப்ப உங்களோட பர்பஸ் என்னவா இருக்கு? என்னோட பர்பஸ் வந்து ஸோ பேசிக்கலி கிளைண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு நான் பார்ப்பேன். அண்ட் அதுக்கு மேலே we have a vision for that event. So இப்போ கிளைண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் ஹாப்பி ஆயிடணும், சூப்பர் ஆயிடணும். நமக்கு அதோட வேற ஒரு விஷன் இருக்கும் பிகாஸ் we know what all we can provide இல்லையா. ஸோ ரொம்ப I never chose the easy path actually. எல்லாருமே சொல்லுவா ஒரு இந்தியாஸ் காட் டேலண்டோட ஃபைனலிஸ்ட்டை கூட்டின்னு வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம். why do you want to conceptualize and curate something? அதுக்கு உட்காந்து ஒரு 10 நாள் எழுதி ஒரு 10 அப்ரூவல் வாங்கி அதை வேற ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு டப் பண்ணி அதுக்கு ஒரு 700-800 டான்சர்ஸை போட்டு வேற வேற ஊர்லேருந்து அவளுக்கு காஸ்டியூம், மேக்கப், ரிஹர்சல்ஸ், ஃபுட், வாட்டர்லேருந்து
ரொம்ப கஷ்டமான விஷயத்த ஐ சூஸ் த ரோட் லெஸ் ட்ராவல்ட். ஐ சூஸ் தட் பிகாஸ் என்னோட பர்பஸ் ஃபார் தட் இவெண்ட் மேபி மச் லார்ஜர் தென் லைஃப் தென் வாட் even the dignitaries and the clients want. Okay. So going forward somewhere I want to start doing eco-friendly events. எனக்கு அது ஒரு hidden vision ரொம்ப நாளா இருக்கு. And I'm slowly and steadily learning about it and trying to minimalize waste. I'm trying to read about whether solar panels can be incorporated in gensets. How all we could reduce waste. அது வந்து ஒரு ஃபியூச்சர் விஷனா இருந்தாலும் கரண்டா என்னோட பர்பஸ்னு பார்த்தா நமக்கு ஒரு லார்ஜர் தென் லைஃப் ட்ரீம் எல்லா இவெண்ட்லயும் செட் பண்ணிடுறோம், which is really difficult to meet, and I want to seamlessly do it and also parallelly make sure nobody's sentiments are hurt in the process. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட்ல நம்ம சொல்லிட்டு இருக்க அப்கிரேட் பண்ணணும், இந்த இண்டஸ்ட்ரி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு, டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கு, ஸோ நம்மள வந்து அப்கிரேட் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஸோ எப்படி நீங்க அப்கிரேட் பண்ணுவீங்க? ஏதாவது கோர்சஸோ அது மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? கோர்சஸ்லாம் எதுவுமே கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் டெக்னாலஜி. இப்போ நம்ம பார்க்குற நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட பேஷன், நம்ம பேஷனட்டாக ஒரு ஐயோட பார்க்கும்போது வி ட்ரா அ லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பார்த்துருப்போம், அது நம்ம மனசுல பதியும். அது ஒரு 7 வருஷம் கழிச்சு எங்கேயோ யூஸ் ஆகும். பிகாஸ் யூ ஹாவ் இட் ஆல் இன்சைட். யூ ரிமெம்பர் இதெல்லாம் பண்ண முடியும்னு நமக்கு தெரியும். நிறைய இடத்துல நம்ம பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய கொடுத்துருப்போம், பட்ஜெட் இல்லைன்னு சொல்லி அப்படியே விட்டுருவாங்க. அது ஒரு 3-4 வருஷம் தூங்கிட்டு இருக்கும் அந்த டெக்ல. பட் என்னைக்காவது நமக்கு இது பண்ண முடியாதாங்கிற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இட் வில் கீப் பர்னிங். அது ஏதோ ஒரு இடத்துல கிராக் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வி ஹாவ் டு ஆல்வேஸ் கீப் அந்த கிரேவிங் ஃபார் த ரைட் ரெஃபரன்சஸ், த ரைட் திங்ஸ், whatever is latest, whatever is best, whatever the people here haven't seen. உலகத்துல யார் என்ன பார்க்கறாலோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மக்களுக்கு கிடைக்கணும், நம்ம ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு கிடைக்கணும். They should be, they should not be lagging behind or deprived of anything that the rest of the world is actually enjoying அப்படிங்கறத நான் ரொம்ப நினைப்பேன். So I've not taken any courses, but definitely I'm always on the lookout for newer things. I always have a hunger to learn new stuff. அண்ட் கற்றுப்பேன். ரொம்ப கொஞ்சம் கூட ஒரு இதே படாமல் எல்லாரையும் ஃபோன் பண்ணி கேட்பேன், இது பண்ணலாமா, இப்படி பண்ண முடியுமா. நான் சொல்வேன் டோன்ட் ஜட்ஜ் மீ இஃப் ஐ எம் ஆஸ்கிங் அ வெரி சில்லி கொஸ்டின், பட் இது பண்ண முடியுமா கேட்பேன். எல்லாரும் இல்லை இப்படி பண்ண முடியாது, பட் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லுவா. ஸோ ஐ லேர்ன் பை டாக்கிங் டு எக்ஸ்பர்ட்ஸ் ஆல்சோ. ஐ டிஸ்கஸ் வித் மை டீம்ஸ். இப்போல்லாம் வர யங்கர் டீம்ஸ்லாம் வந்து த ஜென்ஸீஸ், they use technology, they are all very intelligent, very sharp. நம்மள மாதிரி கத்துண்டு இவ்வளோ வருஷம் கழிச்சு எக்ஸ்பர்டீஸ்லாம் கிடையாது. they naturally have a lot of special skills. So I learn from my teams also. We all discuss. I welcome a lot of new ideas and creative ideas. அந்த மாதிரி. ஓகே மேம், அதே மாதிரி நீங்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்கிறப்ப சொல்லியிருந்தீங்க, நைட்டு தான் நாங்கள் வந்து ஃபுல்லாகவே நம்ம எடுத்துகிட்டு இருப்போம், ஏன்னா ஒரு நாள் நைட்டுக்குள்ளே நம்ம அடுத்த நாள் ஈவெண்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ தேர் இஸ் நோ 9 to 5 ஜாப்ஸ் அந்த கேட்டகரியெலாம் இல்லை. எப்போ வேணாலும் ஈவெண்ட் வரும், அதுக்கு நம்ம வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி நீங்கள் வந்து ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணும், அதே மாதிரி இந்த ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியும் நம்ம விடக்கூடாது, எப்படி இந்த பேலன்சிங் ஃபைண்ட் பண்ணுறீங்க? இட்ஸ் ஆக்சுவலி அ பிக் சேலஞ்ச். ஆனால் என்னென்ன இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் முன்னாடி சொன்னீங்க இந்த மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியில் உமன் நம்ம என்னதான் சொன்னாலும் இட்ஸ் டிஃபிகல்ட். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், த இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்வேஸ் ரோல்ட் அவுட் ரெட் கார்பெட் ஃபார் மீ. எங்களோட ஈவென்ட் மேனேஜர் பியர் குரூப்ஸ் இருக்காங்கல்ல, வி ஆல் கம்பீட் ஃபார் ஒன் இவெண்ட். அதில் யார் என்ன எடுத்துக்கிறாங்களோ தேல் பி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ். ஆனால் அது எங்களுக்கு வந்ததுன்னா so many people are genuinely happy. பரவாயில்லடா எனக்கு வரலன்னு, நீங்கள் பண்ணுறீங்களா, ஐ எம் வெரி ஹாப்பி சொல்லுவாங்க. ஸோ on the work front, I think the fraternity has been very kind to me, very flexible, very accommodative. I've shared stories of my clients being more than understanding. So நான் என்ன பண்ணுவேன்னா, I have 2 daughters and I'm first a mother and uncompromised parenting வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஸோ பசங்க ஸ்கூல் போகிற டைம் மட்டும் like 90% of the time I schedule all my meetings when the kids are in school. And then அவளோட பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், யோகா, அந்த மாதிரி I happily take them around and I spend all my time with them. மிச்சப்படி very very strong support system at home. என்னோட அம்மா, என்னோட அக்கா and my husband, we alternate sometimes. இப்போ ப்ரொடக்ஷன் he will go, eventனா I will go. மாடியில் அந்த ஹோட்டலில் ரூம் போட்டு ப்ரொடக்ஷன் போது நான் நைட்டு குழந்தைய பார்த்துப்பேன். ஈவென்ட் நடக்கும்போது he will come take over, I will come down. Artists
அதாவது ஐ எம் so thankful to so many people who've come along so far like family. கிரீன் ரூம்ல ஊட்டி பேக் ஸ்டேஜ்ல தூங்க பண்ணி கான்சோல்ல விளையாடி என் பசங்களை அப்படிதான் வளர்ந்துருக்காங்க ஆக்சுவலா. ஸோ அந்த விஷயத்துல வந்து God has been kind. எனக்கு வந்த செட் ஆஃப் பீப்புள் பர்சனலி ப்ரொஃபஷனலி ஃபேமிலி எல்லாருமே they've made my dream work. ஓகே. ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்களை பார்த்து வியப்போம், ஐயோ எப்படி இருக்காங்களே, இவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணல, அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்க கூட நம்ம ஒரு டைமில் நினச்சிருப்போம். பட் இப்போ நம்ம பசங்க அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அதை பார்க்குறப்ப உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது மேம்? ஆனஸ்டாக அந்த மாதிரி ரொம்ப கிரேவ் பண்ணி யாரோடையும் அப்படி நின்று எடுத்துக்கணும்னு நினச்சது கிடையாது. ஏன்னா we see the real face of people behind the screens, behind the camera. You take movie stars, you take politicians. நாங்கள் பார்க்குற ஒரு சைடு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு பார்க்க மாட்டோம். ஸோ இப்போ பெரிய பெரிய பாலிட்டிஷியன்ஸ் தே ஹாவ் தேர் ஓன் டேக்ஸ் அவுட் சைட், தே ஹவ் தேர் பொலிட்டிக்கல் வாட் எவர். பட் நம்மக்கிட்ட பேசும்போது தே டாக் அபவுட் ஒர்க், தே டாக் அபவுட் த ட்ரீம், த பர்பஸ். ஆர்டிஸ்ட்ஸ், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்ஸ், யூ நோ, who we see in front of the screen, we see them behind the screen. So the way they reach out to us, they make you feel they are like you. You know, and you can reach out to them, they will be there for you. And the mari most of the artists whom I have worked with have made me feel that I've seen a very real side of them. So on the craving to get there and அப்படி இருந்ததே கிடையாது. பசங்களுக்கும் எப்படின்னா when they are friends with people, they see the real side. That's how they are taught and that's how they are made to believe that. ஒரு டைம்ல வந்து நாங்க நினைப்போம் that we are also equally important, you know. ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்டேஜ்ல நின்று பெர்ஃபார்ம் பண்ணும்போது it is an event managers so many weeks of pitching, presentation, negotiation. ஒரு இப்ப நம்ம ஒரு பெரிய ஆக்டர்ஸோட போட்டோ அங்க போடுறோம்னா கூட எதையும் எடுத்து போட மாட்டோம். நம்ம ஒரு 5 minutes அவங்களோட பெஸ்ட் லுக் எதுன்னு பார்த்து, ஒரு சிங்கரோட பெஸ்ட் வீடியோக்கு ஒரு 50 வீடியோ பார்த்து குட்டியா அந்த ஒரு லைன் தட் மூவ்ட் அஸ், அதை கிராப் பண்ணி போட்டு அவளுக்காக மணிக்கணக்கா பேசி, பிகாஸ் எவ்ரிபடி இஸ் ரீப்ளேசபிள். என்னை பொறுத்த வரைக்கும் இவா இல்லையா, ஓகே வேற யாரையாவது கூப்பிடுன்னு சொல்லுவா கிளைண்ட்ஸ். நம்ம வந்து ரொம்ப பார்த்து பார்த்து இவாள்லாம் தான் இந்த ஈவெண்ட்டுக்கு ரொம்ப கரெக்டாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று போடும்போது we also play an equally important role in creating that opportunity for them is what we believe. So there is nobody big or small, we're all real people for a happy purpose. அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் இன்னைக்காவது நம்ம இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோம், நம்மளுக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல. மேபி இது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கிறதா மேம். நார்த்தில் இருக்கவங்க மேபி காஸ்டியூம் டிசைனர்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட் இவ்வளோ பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம், நம்மளே பேசுவோம். பட் நம்ம நிறையா பண்ணிட்டு இருப்போம், பட் அதை யாருமே பேசவே மாட்டாங்க. ஸோ அந்த விஷயம் எப்பயாவது தோணியிருக்கா? எனக்கு ரொம்ப தோணியிருக்கு. எப்போ தோணித்துன்னா when my husband Umesh started doing set work, ஆர்ட் டைரக்ஷன் பண்ணும்போது தான் எனக்கு எப்படி தோணிச்சுன்னா பயங்கர பெரிய செட் இருக்கும் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம். நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம், வாவ் அப்படின்னு தான் நினைப்போம். அது பின்னாடி ஒர்க் பண்ற அந்த கார்பெண்டரோ மோல்டரோ ஒரு டிரைவர் அப்புறம் லோட் பண்றவா மேலே ஏத்துறவா, யூனோ தே ரிஸ்க் தேர் லைஃப்ஸ். 40 அடி மேலே போய் ஒன்றுத்த செட் பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது எவ்ரிதிங் இஸ் அ சேலஞ்ச். மழையில இல்ல வெயில்ல அவுட்டோர்ல நின்று அந்த சூடுல மேல நின்று அதெல்லாம் போடுறது நத்திங் கம்ஸ் வெரி ஈஸி, ரைட்? ஸோ அந்த செட் ஒர்க்குங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நாங்க வரும்போது ஐ ரியலைஸ் எவ்வளோ அண்டர் செலிப்ரேட்டடா இருக்கு இந்த இண்டஸ்ட்ரி, யூனோ, பிகாஸ் we are creating magical experiences but nobody knows the toil that happens behind. So what I started doing is I started making noise because I believed good work should make noise. So நான் BTSலாம் எடுத்து போட ஆரம்பிச்சேன். இப்போ நிறைய பேர் அதை பண்றாங்க. பட் ஒரு டைம்ல we were the first ones to do. கரெக்டா ஒரு காலி ஆடிட்டோரியம் காமிச்சு முதல் வண்டி இறங்குறதுலேருந்து எப்படி எல்லாம் வரும், அவாவாலோட போட்டோஸ் காட்டுறது, ஃபேஸஸ் காட்டுறது, பெயிண்டர் அண்ணா வெல்டர் அண்ணா எப்படி மோல்ட் பண்றாங்க, எப்படி தெர்மோகோல்லாம் ஒட்டுறான், எல்லாரையுமே காட்டி காட்டி காட்டி. அண்ட் ஐ ஆல்வேஸ் வாய்ஸ் அவுட் அண்ட் சே தீஸ் ஆர் த ஹீரோஸ் பிஹைண்ட் த சீன்ஸ், யூனோ. எவர் சின்ஸ் ஐ ஸ்டார்டட் டூயிங் தட் a lot of people have started doing that. The purposes and intentions may be different, but I'm happy everybody is being seen now. Yes. தென் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு மேபி மில்லி செகண்ட் நினைப்போம், பட் அந்த மில்லி செகண்ட் மேக்ஸ் அ வெரி ஹியூஜ் இம்பாக்ட். ஸோ ஹவு டு யூ ஹேண்டில் இட்? டைம் மேனேஜ்மெண்ட், கிரேட் கொஸ்டின். அண்ட் தட் இஸ் த மேக் ஆர் பிரேக் வேர்ட். ஏன்னா வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களோட இண்டஸ்ட்ரியில் நோ கட்ஸ், நோ ரீடேக்ஸ்.
3 hour ஷோ இந்த டைம் ஆரம்பிக்கணும், இந்த டைம் முடியணும். ஸ்பீச்சஸ் இப்போ ஒருத்தருக்கு ஸ்பீச்னு போடுறோம், அவர் எத்தனை நேரம் பேசுவாருன்னு நம்ம கையிலேயே இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஸ்ட் ஆஃப் த ஷோ மாற்றணும். திடீர்னு நம்ம நினைச்சதை விட ரொம்ப ஜாஸ்தி நேரம் பேசிட்டாருன்னு we have to make sure the engagement, the excitement is just intact. எங்கேயுமே போர் அடிக்க கூடாது. அந்த செகண்ட் we take some calls. இது ரொம்ப நேரம் போச்சு, இதை எடுத்து இங்க போட்டுட்டு we have to pep the energy up. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களோட இண்டஸ்ட்ரியில. அண்ட் நிறைய இடத்துல நான் சொன்னேன் how it is important that the first person who starts comes on time, and then we deliver on time, we take possession on time, and everything happens on time to make it very seamless. என்னன்னா எங்களோட இண்டஸ்ட்ரியில வந்து அது நான் நெகோஷியபிள். ஏன்னா if you lose time, then you make a big screw up, and you are instrumental in screwing up the memory of so many thousands of people who have come that day. So அந்த value for time-க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா several meetings உட்கார்ந்து checklists போட்டு roles and responsibilities கொடுத்து I always believe in empowering the team. ஸோ ரொம்ப பெரிய வேலை கூட ரொம்ப நியூ ஜாயினி நான் கூட நான் முழுசாக நம்பி கொடுப்பேன். Because again I am here to take the arrows, but they may have a set of capabilities that I don't have. So we just set the expectations. எல்லாருக்குமே கொஞ்சம் டெட்லைன் ஒரு பஃபரோட வச்சு கொடுத்துட்டு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் நம்ம போய் இன்டர்வீன் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி வச்சு we do. ஓகே, இட்ஸ் a very critical factor. ஓகே, இன்னும் டெப்த்தாக வேணா போகிறேன் மேம். லைக் ஆன் ஸ்பாட் ஏதோ ஒரு விஷயத்த மாற்றணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 10 செகண்ட்ஸில் மேபி எம்சிக்கு நம்ம கன்வே பண்ணுறதாகட்டும், அவங்க கன்வே பண்ணி ஃபர்ஸ்ட் அதை ரிசீவ் பண்ணி அதுக்கே நிறைய எமோஷன்ஸ் வந்து டிஃபர்ஸ். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அகெயின் அது வந்து ரொம்ப கேஆட்டிக்கான சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய இடத்துல வரும். எஸ்பெஷலி நம்ம எவ்வளோ ஆர்கனைஸ்டாக பண்ணாலும் அந்த ஈவெண்ட்டுக்கான செட்டப்ல வந்து திடீர்னு யார் வராங்கன்னு தெரியாது. சடன்லி பாடிட்டு இருக்கும்போது நிறுத்துலாம் சொல்லுவாங்க. ஸோ பட் நமக்கு அந்த டைம் வந்து ஒரு அத்தாரிட்டி ஒன்று இருக்கும். அந்த அத்தாரிட்டி எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ தூரம் பண்ணக்கூடாது, அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ we always make sure that in an event we have somebody at the entrance, somebody backstage, somebody with the MC, and somebody on the console. And we always tell the client, எங்களோட டீம்ல ஒருத்தர் அந்த ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் இவளோட பிரீஃப் போகணும். சில பேர் கேந்து போய் எம்சி காதல் எல்லாம் சொல்லுவா. பட் என்ன ஆகும்னா இப்ப அடுத்த ஈவெண்ட்டுக்கான வீடியோ ரெடியா இருக்கும், ஆடியோ ரெடியா இருக்கும், நம்மளோட பிரீஃப் எல்லாமே மாறும், நான் சிங்க் ஆகும். அண்ட் வெரி பிக் இம்பாக்ட். Every small negligence is a very big impact. So we always make sure we have teams deputed in all those critical places, and we are always connected. எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டம் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. Absolutely. இப்போ Magic 20 தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ புக் ஆப். ஸோ நிறைய புக்ஸ் பற்றி நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களுமே சொன்னீங்க நிறைய வந்து ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு. உங்களோட ஃபேவரட் புக்ஸ் இல்லைனா இது எப்பவுமே மை கோ டு புக்ஸ் அந்த மாதிரி ஒரு 5 சொல்ல முடியுமா? நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா இல்லாம ஐ எம் a book lover. Okay. I have library like cupboards at home and I've stacked books. எங்க போனாலுமே I buy self help books. Okay. I buy a lot of autobiographies. So specifically I don't want to point out ஏனா எல்லாத்துலயுமே I read out and take references and I write about them. I write blogs about them and உடனே அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போய் நான் அதை இன்கார்பரேட் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஸோ பர்சனல் ஃபேவரட்ஸ்னு இல்லாமல் ஐ லைக் அ லாட் ஆஃப் புக்ஸ் வேர் தேவ் ஸ்போக்கன் ஹவு தேவ் ரிசன். அந்த ரெசிலியன்ஸ் அண்ட் கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் ஸ்டோரிஸ் எல்லாமே நான் ரொம்ப படிப்பேன். ஓகே, இப்போ தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வராங்க, மேபி தே ஹேவ் பிகர் கோல்ஸ். ஸோ அவங்களுக்கு மேபி ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக முடிச்சுட்டு தே ஹேவ் பிகர் கோல்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன புக் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? புக்ஸ் அகெயின் செல்ஃப் ஹெல்ப். இப்போ ஈவெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்றது, இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டார்டிங் ஆன் தேர் ஓன் தே ஹேவ் டு கோ டு அன் இவெண்ட் ஏஜென்சி, இன்டர்ன் அண்ட் கெட் ட்ரெயின்ட். இப்போ இருக்கிற பசங்கெல்லாம் ஐ ஃபீல் தே வாண்ட் டு பிகம் த நெக்ஸ்ட் பிக் இமீடியட்லி. நம்ம ஒரு ஜேர்னில வந்து ஒரு 1000 வாட்டி விழுந்து கத்துண்டு வந்திருப்போம். அந்த ஒரு பேஷன்ஸ் வந்து அவளுக்கு பெருசா இல்லைன்னு எனக்கு தோன்றது. ஸோ ஐ ஃபீல் சப்ஜெக்ட் நாலேஜ், ப்ராடக்ட் நாலேஜ். இப்போ again இப்போ event industryக்குள்ள வரும்போது do you want to be a DJ, do you want to be a VJ, do you want to be a coordinator? இப்போ நீங்க lighting designer lighting related books படிக்கணும். it depends on what you want to be in the industry. Okay, so if you're a coordinator then you go attach yourself to an agency that does show running. ஒரு 100 event பண்ணிட்டு then you step out. So practical learning வந்து இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப முக்கியம். but if you're a technical expert then you have to go through your theoretical knowledge and upskill and make sure you're completely updated. So sweet, ma'am. Thank you so much, ma'am. And thank you for this wonderful conversation.
நாங்கள் நிறைய ராகினி பற்றியும் சரி, அதே மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்த பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். Thank you for calling me and Renaissance. We're so happy to be part of this today. Thank you, Magic 20.